ப்ளீஸ் மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எனக்கு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. இப்போ இந்த தெருவில் போனால் எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப நல்ல விழாவே இருக்கக்கூடாது. ரொம்ப நல்ல விழா இருந்தால் இப்படித்தான் நினைக்கேன். ஓடி ஓடி வந்து மூச்சு வாங்குது. தண்ணி. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. அந்த தெய்வத்துக்கே தெரிஞ்சிருக்கேன் நான் ஓடி ஓடி வந்து தாகம் எடுத்து நிற்பேன்னு. அதான் இங்க ஒரு படிப்பம்பு இருக்கு. தண்ணி குடிச்சிட்டு போவோம். இந்த கருவாச்சி வெள்ளச்சி ஆள்கோத்தசையில ஓடிட்டாளுவல. ஒருவேளை என் சுச்சமெல்லாம் தெரிஞ்சிருக்குமோ? தெரிஞ்சிருக்கோம். நாளை யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதப்பா. சும்மா சும்மா யாமே எல்லாரும் பள்ளிய போடுறாங்க. நான் ஒன்னும் சேட்டே பண்ணலையே. ஆகா, இந்த தெருல யாருமே இல்ல. இந்த அடிப்பம்புல விளையாண்ட வேண்டியதான். பேக் அங்கேயே இருக்கட்டும், அப்பதான் நினையாது. யாராவது பைப் அடிச்சதுன்னா நான் தண்ணி குடிக்க முடியும். என்ன பண்ண? சரி, அடிச்சு பாப்போம். என் தொகுதியில தண்ணி சாலை எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும். நான் அரசியலுக்கு வந்தது காரணமே அதானே. நான் எதுக்கு வரவே கூடாதுன்னு நினைச்சேனோ அதுக்கு ஒரு புண்ணியவதி வர வச்சா. எனக்கு பிடிக்காத உள்ளுக்கு வர வச்சுட்டு பைய உள்ள எங்கேயோ ஓடிட்டு நான் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த அரசியல் ஒண்ணுதான் சரியான வழி. இதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வச்சுட்டால. எங்கடி இருக்க? ஆனா பரவாயில்ல, நீ எங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. உனக்கு நான் தான், நீ எனக்கு தான். நீ என்ன சேட்டை பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, பண்ணிச்சு ஏத்துக்கிறதுக்கு நான் ரெட்டியா இருக்கேன். என்ன நீ பண்ண வேலையதான் கொஞ்சம் மறக்கிறதுக்கு நாள் ஆகும். எதுக்குடா நீ அரசியலுக்கு போக மாட்டேன்னு கேட்டா ஒரு சிம்பிளா ஒரு பதில் சொன்னேன். எவ்வளவு நேக்கம் அரசியல கொண்டு தள்ளிட்டு போயிட்டா. அடியே, நீ இங்கதான் எங்க சுத்திக்கிட்டு இருப்பா, அது எனக்கு நல்லா தெரியும். உன்னை பார்த்தனைக்கு நான் அரசியல் விட்டு இல்ல போயிருவேண்டி. பாக்கனைக்க உன் கழுத்துல 3 முடிச்சு போட்டு 3 பிள்ளைக்கு உன தாயாக்கல இல்ல, நான் தகப்படாகல, நான் விக்கலவே இல்ல. ஒரே ஒரு கேள்வி ரெடி கேட்டேன், ஏன்டா உனக்கு அரசியல் பிடிக்கலன்னு. நேரத்தை கொத்து விட்டுட்டு போயிட்டா. அந்த வழி இருக்க, அந்த வழி நல்ல விஷயத்துக்கு அரசியலுக்கு வந்திருந்தா கூட பரவாயில்ல. நான் உள்ள அந்த காரணம் இருக்கு போற வெளியில சொல்ல முடியல. என்னடா இந்த அடிப்பம்பு அடிக்க முடியல? என்ன தேவலி உனக்கு வந்து சோதனை? ஹைரடி உன் பெயர் இசை. என் தொகுதியில ஒரு புள்ள தண்ணி அடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டதா? நான் அரசியல்வாதி இல்ல, மக்கள் சேவை செய்ய வந்த தொண்டன். மக்களுக்கு செய்வதே மகேசன் தொண்டு. நான் வாரேன். பாவம், படிக்கிற புள்ள தண்ணி குடிக்கலான்னு தண்ணி அடிச்சிருக்கா, அடிக்க முடியல. நான் எதுக்கு இருக்கேன்? இல்ல நான் எதுக்கு இருக்கேன்னு கேட்டேன். நான் அடிச்சு கொடுக்கேன். நான் பெரிய அரசியல்வாதி வந்துட்டா, எம்பி வந்துட்டா. அவன் ஏன் தொகுதிக்காரி, என் தொகுதியில் உள்ள புள்ள, என் தொகுதியில் உள்ள ஸ்டூடெண்ட், அவளுக்கு நான் அடிச்சு கொடுக்காம இந்தா வந்துட்டேன்ல. ஏதாவது ஒரு இரிச்சாயம் வந்து இதை அடிச்சு கொடுத்தாமன்னா நல்லா இருக்கும். நான் பாட்டுக்கு குடிச்சிட்டு கிளம்பிடுவேன். எக்ஸ்கியூஸ் மீ. அப்பாடா, நினைச்சேன் எனக்குன்னு ஒரு இரிச்சாயம் சிக்காமலா போயிடுவானே. இந்த வந்துட்டாமல்ல. மூச்சு விட்டுதே, இந்த பைப்பை அடிக்க முடியல. சப்பா, படிக்கிற பிள்ளைக்கு தெம்பே இல்ல. தெம்பு இருந்தா கூட அடிச்சு தண்ணி குடிச்சிட்டு சீக்கிரம் காலேஜுக்கு போயிருப்பேன். இன்னைக்கு வேற பிராக்டிகல் எக்ஸாம் வேற இருக்கு. என்ன பண்ணனே தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ, பரவாயில்ல, நான் அடிச்சு கொடுக்க, நீங்க தண்ணி குடிங்க. அப்ப பெரிய இழிச்சவயனா இருப்பான் போலுக்கு. எனக்கு வந்து வாய்க்கதெல்லாம் அப்படிதான், பெரிய பெரிய இழிச்சவயனா தான் வருவானுங்க. அது யோகமோ என்னவோ தெரியல. நீ போய் தண்ணி குடிமா, நான் அடிச்சு தரேன். சரிங்க. போய் தண்ணி குடிமா, கொஞ்சம் தள்ளிக்கா. காலேஜுக்கு வேற நேரம் ஆயிட்டு, கொஞ்சம் விரசல அடிக்கியலா? என்னது, என் தொகுதியில காலேஜ் போற பிள்ளைங்களுக்கு தண்ணிக்கு பிரச்சனையா? இதை நான் சீக்கிரம் சரி பண்ணணுமே. நீங்க போற வழியில குடிக்கிறதுக்கு தண்ணி பிரச்சனையா? தண்ணி பிரச்சனை ஊர் முழுக்க இருக்குது, மாநிலம் முழுக்க இருக்குது. தண்ணி பிரச்சனை தீர்க்க முடியுமாங்களா? நான் தீர்த்துருவேன், அதெல்லாம் நான் தீர்த்துருவேன். அதுக்கு தானே நான் மக்கள் சேவை செய்ய வந்திருக்கேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தான், மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன். கண்டிப்பா இதுல ஒரு பைப்பை நான் வைக்கிறேன். உங்களுக்கு கோடி நன்றிங்க, இப்படித்தான் இருக்கணும். சரிம்மா, ஆனா இந்த ஆக்ஷன் எல்லாம் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. சரி, நீங்க தண்ணி குடிங்க, நான் அடிக்கிறேன். சரி, போங்க போங்க. ரொம்ப நன்றி. ஐயோ 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 ஐயோ. நீ இப்ப இசைலடி, இப்ப தேவலடி இசைடி. ஐயோ ஐயோ, நான் பாக்குறது கனவா நிஜமா? ஐயோ, ஒரு ஸ்டெப் கூட எடுத்துக்க கூடாது.
காலேஜ் என்ன காலேஜுக்கே லீவு தான். தண்ணி குடிக்கணும்ல நீ? எனக்கு இப்ப தாகமே இல்ல. ஓட்டத்தை பிடிச்சிருவா, நான் உஷாரா இருக்கிறேன். இங்க வந்து நான் எதுவும் பண்ண மாட்டேன் சரியா? ஓடிடாத. எனக்கு இப்போ உடனே 4 வருஷம் கழிச்சு என்னால பார்க்க முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு, நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் சரியா? நீ தண்ணி குடி, நம்ம தண்ணி குடிச்சிட்டு பேசலாம். என்ன சார் என்ன சொன்னீங்க? நடிக்கிறாளே எம்மா கேபி சுந்தரம்மா, உன் கால விழுந்தா என் தாயி, என் புண்ணியவாதி. போதும் தாயி, இப்படிதானே நடிச்சு நடிச்சு எங்க அன்னைக்கு கூட்டிட்டு போய் இந்த இதுக்கு நான் வரவே கூடாது நினைச்சு நான் கூட ஈஸியா தள்ளி விட்டுட்டு போயிட்டேன். என்ன பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சாரி சார், எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். ஏமா தாயே கேபி சுந்தரம்மா, கேபி சுந்தரம்மா சாகவே இல்லை, ஓரத்துல இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. போதும், தண்ணி தானே நீ குடிக்கணும், நீ தண்ணியை குடி, மிச்சத்தை நம்ம இருந்து பேசிக்கலாம் சரியா? யார் நீங்க? எதுக்காக என்கிட்ட சலச்சலன்னு பேசிக்கிட்டு இருக்கே? உங்களுக்கு எனக்கு என்ன வாக்கும்? சித்த வலிய விடுதல. நான் அங்கிட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? வலிய விடுங்க. உலக மகா நடிப்புடா சாமி. இன்னைக்கு நீ அங்க தப்பிக்க முடியாது கேட்டியா? இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு, ஒண்ணு இல்ல, 3 முடிச்சுதான். யார் நீங்க? பைத்தியம் மாதிரி பிளான்டிக்கிட்டு இருக்கே. ஏய், இதுக்கு முன்னாடி ஒழுங்கா தாண்டி பேசிக்கிட்டு இருந்த, நான் கேட்டேனா? அச்சச்சோ, சித்த தள்ளி நிக்கல. நான் ஆச்சாரமாக்கோ அர்த்தம் வேண்டாம். பேச பார்த்து நான் பேசுறது இல்ல. ஆச்சாரம் அவஸ்தை, கொஞ்சம் தள்ளி நிக்கல. கோத்து ஏத்துறாடா. சரி சரி, நீங்க ஆச்சாரம் தான். செத்தே மாமி, அந்த சைடு செத்தே வரையலா. ஐயோ, அவஸ்தை அவஸ்தை. தண்ணி இருக்க பொம்மநாட்டி கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசல. உங்களுக்கு விவசாயம் இல்லையா? இன்னும் செத்த முன்னாடி வந்து நீ பேசுறே, நான் ஊஞ்சலத்தை கூட்டிவனாக்கோ. ஆத்துல இருக்க எல்லாரும் வந்துருவா, பாத்துக்கோங்க. கூப்பிடுடி, நீ கூப்பிடுடி பாப்பா, கூப்பிடுடி கூப்பிடுடி. இந்த போய் உசராயிட்டானே. நான் எதுக்கு கூப்பிடுறேன்? எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆயிட்டு. அடிய தேன்மொழி, ஆனா அன்னைக்கு பார்த்தா கொஞ்சம் கும்மு தாண்டி இருக்க. ஒண்ணு வேண்டாடி, நீ பண்ணதை நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். அந்த 4 வருஷம் நாசமா போயிட்டு அது என் வாழ்க்கையில இல்ல, நான் அழிச்சிட்டேன். அது போகட்டும், இப்போ உங்கத்துல நான் தாலி கட்ட போறேன். ஆமாடி, நான் பைக்கியம்டா. 4 வருஷம் லோலன்னு கேட்டுட்டு இருக்க மாதிரி நான் பைக்கியம் தான். அடியே தேன்மொழி. இப்பதான் எனக்கு புரியுது. உங்களே மாதிரிதான் ஒருத்தா என்கிட்ட வந்து தேன்மொழி தேன்மொழின்னு பேசுனா. ஆக்சுவலி என் பேரு இசை. ஒரே மாதிரி 7 பேர் இருக்கலாம்டி, ஆனா ஒரே மாதிரி குணம்லாம் இருக்காது. அடியே, உன் சேட்டை பிடிச்ச குணம் எங்களுக்கு தெரியும். அகராதிக்கு பிறந்த போய் உள்ள இங்க பார், உன் அகராதி பேச்சு நான் முன்னாடியே பாத்துட்டேன். அந்த 7 பேர் ஒண்ணு போல இருக்கலாம், ஆனா அகராதி உனக்கு மட்டும் தாண்டி இருக்கும். ரொம்ப தெளிவா இருக்கானே. சரிடி, அது வந்து ஓட்டத்தை பிடிச்சிருமா? எங்க ஓடினாலும் சரி புடிச்சு வச்சிருக்கேன், விட்டுற மாட்டேன். ஒரிஜினல் தெரியுமா வந்துட்டல. அடி எங்கடி போன? என்ன பண்ணிதான் பரவாயில்ல, மத்த எல்லார்கிட்ட இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன்டி. என்ன நம்பு, சத்தியமா சொல்றேன்டி. மத்த எல்லார்கிட்ட இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன், நீ என்ன நம்பு. எல்லா பையனையும் என்ன வலவேசி தேடிக்கிட்டு இருக்கு. கையில மட்டும் சிக்கனா கைமாதா. ஒருவேளை இவன் நம்மளை காப்பாத்துவானோ? ஆத்தி வேண்டாம், இப்படித்தான் அந்த பையல போட்டு வாங்கினான். ஹலோ, என் பேரு இசை. அடி முண்டக்கடி, அகராதி பிடிச்சவள. ஓ அகராதி திமிரு எனக்கு தெரியும் கேட்டியா? இங்க பாரு, நீ தேன்மொழி தான், நல்லா தெரியும். ஐ லவ் யூ. ஓய், இதுக்கு மேல ஓடி ஓடியாதடி, என்னால முடியாது. ஓய், ஓடி ஓடியாத. நீங்க யாரு? வேண்டாம், சொன்னா கேளு. உன் ஒவ்வொரு அசைவுமே எனக்கு தெரியும், உன் ஒவ்வொரு பாலோட நுணுக்கமும் எனக்கு தெரியும். 4 வருஷம் ஆனாலும் எதையும் மறக்கல. இதத்துல அப்படியே நினைவா வச்சிருக்கேன். ஒரு நாள் கூட நினைக்காம இருந்ததே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு நொடியும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன மாதிரி உன்னை யாரும் நினைச்சிருக்க முடியாது. ஒவ்வொரு நொடியும் என் கண்ணில் பற்ற மாட்டியா, எனக்கு நீ சொந்தமாக மாட்டியான்னு எங்கிருக்க. உன்னை அள்ளி அணைச்சிக்க மாட்டேனான்னு பல நாள் எங்கிருக்க. எனக்கு நீ இப்ப சொந்தமாகணும். இதுக்கு மேல ஓடி முடியாதுடி, முடியாது. ரொம்ப ஓடி ஒளிஞ்சு நினைச்சு கட்டிச்சுவேன், சொல்லிட்டேன். முத்தி பேரை நம்மளுக்கு இல்ல. நான் இசையாக்கோ. ஓ சரி, ஈஸியா இருந்தாலும் பரவாயில்ல. ஐ லவ் யூ. இப்பதான் தேன்மொழி மேல உசுரா இருக்கேன்னு சொன்னேன், அதுக்குள்ள இசை ஐ லவ் யூ சொல்லுதே. நாளைக்கு உண்மையிலே தேன்மொழி வந்துட்டா வேண்டாம். ரொம்ப சோதிக்காத. எல்லா நாளும் நான் ஒண்ணு போல இருக்க மாட்டேன். அது எனக்கு அப்படி ஒரு வேலையை பத்து போயிட்ட. ஒவ்வொரு பையனும் துண்டக்காலும் துணியக்காலும் ஓடி போயிட்டு. ஆனா பாவம் அந்த லியோன் தான் வசமா மாட்டிட்டான். உன்னால 6 மாசம் ஜெயில இருந்திருக்கான். கண்ட கண்ட பட்டு தொலைச்சிடாத, சத்தியமா சொல்றேன். கொலை வரையில உன்னை தேடிக்கிட்டு இருக்கான் தெரியுமா? இங்க பாரு,
மறுபடியும் சொல்றேன், இங்க எல்லாரும் உன்னை கொலை வெறியில தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உன்னால வாழ்க்கையே எழுதிட்டு அவன் திசை தெரியாம ஓடி இருக்காங்க. சொல்றேன், அவங்க கிட்ட இதெல்லாம் நீ தப்பிக்கணும்னா ஆமா அப்பா கொடுத்துருவோம் போல இருக்க. வேண்டாம், இப்ப அவசரப்பட்டு கொடுத்துருவோம், ஓடிவா. எல்லாருக்கிட்ட இதை தப்பிக்கணும்னா என்கிட்ட பட்டு க்ளோஸாரு. எப்படி எல்லாருக்கிட்ட உன்னை காப்பாத்துற மட்டும் பாரு. குசுக்கா அப்படி சொல்லக்கூடாது. என் வாய் பக்கத்துல உன் கண்ணு இருக்கு, பூச்சி கொடுத்துருக்கேன். ஆமா, இப்ப கூட கொடுத்தது துடுத்து என் வாய் வருது பார்த்துக்க. ஆனா நீ எப்படிப்பட்ட போய் எனக்கு தெரியும் பத்தியா? அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நிக்க பார். ஏதாவது எக்கத்தப்ப பண்ண நினைச்சா கொடுத்துட்டு விட்டுருவேன். கொடுத்துருவேன், முடிதானே தெரியும். சரியா? வெக்கத்தை விட்டு சொல்றேன். ஐ லவ் யூ. நான் இசை, எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆயிட்டு. இவன் திருந்தவே இல்ல. நீ திருந்த மாட்டடா, நீ திருந்தவே மாட்ட. அன்னைக்கு இதனால தான் உன்னை மாட்டி விட்டுட்டு நான் போனேன். ஏன் போற? நீ திருந்த மாட்டடா, நீ திருந்தவே மாட்ட. என்ன பதறதேன்னு கேக்க? என்ன பதறதேன்னு கேக்க? இல்ல, இப்படியே இருக்கலாமே. அமைச்சாவரியா? அப்படியே தென்மொழி. இசை. சரி இசை, ஐ லவ் யூ. பைத்தியமாடா நீ? ஆமாடி, உன் மேல பைத்தியம். அடியே, அன்னைக்கு தான் நான் கையில வச்சேன். அன்னைக்கு நான் மாட்டி விட்டுட்டு போயிட்டேன். நீ திருந்தவே இல்லையா? அடியே, தென்மொழி தானே, தென்மொழி தானே. நீ திருந்தவே இல்லையா? அத தெரியுதுல, நீ சொன்னதுக்கு தான் மாட்டி விட்டுட்டு போனேன்னு தெரியுதுல. இங்க பார், அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல, தெரியுமா? ஒப்ப மேல சத்தியமா சொல்றேன், எனக்கும் அந்த இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, தெரியுமா? அது எல்லாம் கேஷுவலா நடந்துச்சு. ஏது வம்படிக்கு எங்க கூட்டிட்டு போனது கேஷுவலா நடந்துச்சு. அங்க நடந்த சம்பவம் எல்லாமே கேஷுவலா நடந்துச்சு. லியோனை ஜெயிலுக்கு அனுப்புறது கேஷுவலா நடந்துச்சு. ஒவ்வொரு பிள்ளையிலும் பொம்பளை பிள்ளைல துண்டக்கான துணியக்கான எந்த தேசத்துக்கு போனாலுமே தெரியல. இது எல்லாம் கேஷுவலா நடந்துச்சு. ஆனா எல்லாத்தையும் விட அந்த கிங்ஸ்ல கூட விட்டு வைக்கிற பத்தியா நீ அங்க தாண்டி நீ தப்பு பண்ணிட்ட. அடியே, அவன் எது ஆகவே கூடாதுன்னு நினைச்சானோ அதை ஆகி நிக்கான். இல்லடி, அவனை முழுச தண்டி நம்பி வந்தான், அவனே அண்டி கொத்து விட்டா. ஆனா நீ கடைசி ஒரு ட்விஸ்ட் வச்சு கிங்ஸ் அப்படியே பலியாடா நிப்பாட்டி வச்சுட்டு ஓடன பாரு. ஆனா ஒன்னும் அடிச்சுக்க முடியாதுடி. நான் ஐலவி தண்டி சொன்னேன், எனக்கு எதுவுமே ஒண்ணு சொல்லலையே. நீ ஒட்டு மொத்தமா எல்லா ஆட்டையும், அதாவது கசப்பு கடை போற ஆடு மாதிரி எல்லாத்தையும் உள்ள கூட்டிட்டு போகும்போதே நான் உஷாராயிட்டேன். இப்ப எவ்வளவு எங்கேயோ கோத்துட போகுதுன்னு நான் ஒதுங்கி தானடி நின்ன. ஐலவி சொன்னல, அதுக்கு அதான் நீங்க மட்டும் தனியா இருக்க கூடாதுல்ல, எல்லாரும் எனத்தோட சேரணும், அதான் அதுல ஜாயின் பண்ணி விட்டேன். ஓ, எனத்தோட சேரணும்னு. ஓ, எங்க அப்பா அப்படியே என்ன தப்பிக்க வைக்கிறதுக்காக அரசியல கொண்டு தள்ளிட்டாருடி. அரசியல போய் ஒளிஞ்சுக்கிட்டா உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது மவனே, உள்ள போய் தப்பிச்சுக்கடான்னு உள்ள தள்ளி விட்டுட்டாரு. என்ன ஓ, இங்க பாரு, இப்பவும் ஒன்னும் ஆகல. வாங்கத்துல ஒரு 3 முடிச்சு போடுறேன், அப்படியே எங்க அப்பா கிட்ட கொண்டு நிப்பாட்டுவேன். எப்பா அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு இந்த பையதான் காரணம். ஆனா இன்னைக்கு அவ என் பொண்டாட்டி, இந்த அரசியல் வாழ்க்கையில இருந்து என்ன கட் பண்ணி விடுங்க, நான் என் பொண்டாட்டி கூட்டிட்டு எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிட்டேன், 4 பிள்ளை குட்டியோட வார என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பான்னு நான் சொல்லுறேன். என்ன சரிதானே? கிளம்பு. ஒரு குத்தமாடி இங்க இரு, என் இடுப்புல ஒரு தாலி வச்சிருந்தேன், என் கையில சிக்க மாட்டேன் தெரியும், அந்த தாலியோட சுத்திட்டு இருக்கேன். இரு வரேன். அடியாய் நின்று, இவர் கிடைப்பு எனக்கு தெரியும். இப்ப அத்தனை பேர் என்ன கும்மி எடுத்துறாங்களா எனக்கு தெரிஞ்சுன்னா, நான் இந்த பேவலிய பார்க்கல, இந்த பேவலிக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த கேஸ்ல மட்டும் நான் உள்ள போனேன், 6 வருஷம் அதனால வெளியில வர முடியாது. இந்த லியோன் பையா திருமுறை வேலை பார்த்து வெளியில வந்துட்டான். நான்லாம் போனேன், அவ்வளவுதான். நான் இப்ப இவளை பார்க்கல, நான் இவர்கிட்ட பெருமை சொல்லல, எல்லாத்தையும் அழிச்சிருங்க. ஆனா ஒண்ணு, ஒரு பையன் சேட்டை பண்ணலாம் தாயி, ஆனா இவ்வளவு சேட்டை பண்ணக்கூடாது. பிறக்கும் போதே வாளோட பிறந்திருப்பாளோ? ஆனா சொல்றேன், நீ எனக்கு தான், நான் உனக்கு தான். நேக்க நல்ல பிள்ளை மாதிரி கோத்து விட்டுட்டா. இல்ல கிங்ஸன், ஊர் முழுக்க தேடி பார்த்துட்டேன், எந்த இதுவும் கிடைக்கல. அவன் என் கையில சிக்குரணிக்கு தாண்டா இருக்கேன். பாவம், இவனு 4 வருஷமா தேடுறான். அப்படி இந்த பையல என்னதான் பண்ணிச்சது? அப்படி என்னத்தான் அவ பண்ணுனா? சொன்னா வெக்க கேடு. நான் தப்பு பண்ணிட்டேமே தான் முழுசா அவளை நம்பினேன். ஆனா எவ்வளவு பெரிய வேலை, என் குடும்பத்தையே தலைகீழ மாத்திட்டா.
இல்ல கிங்ஸே, நான் இப்பவும் கேட்கேன். நீ சொல்லதெல்லாம் பார்த்தா அந்த பையன் உள்ள சில்லு போல எலி குஞ்சு மாதிரி இருக்கும் போலுக்கு. நீங்க எல்லாம் 2வது டிகிரில ஃபர்ஸ்ட் இயரு, அந்த பையன் உள்ள அப்பதான் ஃபர்ஸ்ட் இயரே வந்து சேர்ந்திருக்கு. எப்படி நீங்க எல்லாம் கூட்டு சேர்ந்தியா? சரி, நீங்க எல்லாம் மெச்சூர்டோட அந்த பிள்ளையோட 4 வயசு மூத்த பையலு, அது உங்களோட 4 வயசு சின்ன பிள்ளைன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி அந்த புள்ள பேச்சு கட்டு அந்த இடத்துக்கு போனீங்க எல்லாரும்? நேரம் அந்த அளவுக்கு போய் இவ்வளவு வேலை பார்த்து வச்சிருந்தது. ஐயோ, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், எனக்கு கிறுக்கே பிடிச்சிருமே. கிங்ஸே, அப்படி அந்த பயவுல என்னத்தான் பண்ணிச்சுதே? அது யார் பேக்கு? அது என்னன்னு பாரு. ஏதோ காலேஜ் உள்ள பேக்கு மாதிரி இருக்கு. எடு, தண்ணி எதுவும் குடிக்க வந்துருப்பாங்க, வச்சுட்டு போயிருப்பாங்களா இருக்கும். அந்த அட்ரஸ் இருக்கும் பாரு. இரு பாக்க, கண்டிப்பா அதுல காலேஜ் பேர் இருக்கும். அந்த புக்ல நேம் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல. எடு, கால் டிக்கெட் கூட இருக்கும் பாரு. இதுலலாம் என்ன எழுதிருக்குனே தெரியலையே. இதை எதுக்கு என்கிட்ட கொடுத்து வச்சிருக்காவ? எனக்கு தான் எழுத படிக்க தெரியாத. இருந்தாலும் நல்லதா இருக்கு. நல்ல படிச்சாலும் மாதிரி இருக்கு. கையில வச்சோம்னா இருக்கட்டும் இருக்கட்டும். ஏதோ எதுக்கோ தந்து வச்சிருக்காவ, வச்சிருப்போம். முன்ன பரட்டி பாப்போம். எக்ஸ்கியூஸ் மீ மேடமா? யா, ஓய், இங்க ஹாஸ்டல் ரூம் கிடைக்குமா? கண்டிப்பா வெளிநாட்டுக்காரியா தான் இருக்கணும். வெள்ளேன்னு இருக்கல்ல. ஐயா, என்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கா? இவளை இங்க தங்க வச்சோம்னா 4 வார்த்தை இங்கிலீஷை கத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, கொஞ்சம் பில்டப் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இங்க இருக்க அகராதி பிடிச்ச பையவுல எல்லாம் என்னை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடும். இங்கெல்லாம் புள்ளையில இருக்க அல்வா பியானோ இவெல்லாம் கிடக்குது. குரங்கு பையவுலே இதெல்லாம் ஆட்டி படைக்கணும்னா ஒரு அழகி வந்தே ஆகணும். அந்த அழகி இவதான். கண்டிப்பா இங்க இருக்கவங்களுக்குலாம் இவளை பார்த்தா பொறாம வரும். ஏன்னா இவ செக்கச்சவே சோப்பா இருக்கா. கண்டிப்பா இவளெல்லாம் பொறாமல வெந்துருவாளுக. செத்தது நான் தானே தெரிஞ்சா என்ன பார்த்து நீ நட்டுங்குவாளுக. இதே மாதிரி ஒரு 10 பேரை உள்ள சேர்த்து விட்டுட்டோம்னா இவளுக கொட்டம், இவளுக ஆட்டம் அடங்கிரும். இங்க ரூம் அவைலா இருக்குதா? எனக்கு ரூம் வேணும். இருக்கு, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பார்க்கணும். நீங்க வெளிநாட்டுல இருந்து வரீங்க? ஆமா மேடம், வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன். கொஞ்சம் ஹாஸ்டல் வேணும். இப்போதைக்கு அவைலபிளா இல்ல. சோ எனிவே ஐ டைரக்ட்லி, ஐயோ இங்கிலீஷ்ல பேசணுமே, வெளிநாட்டுக்காரில. Suddenly room available. No. You wait. நல்ல இங்கிலீஷ் பேச படிச்சிட்டேனப்பா. You wait. You file checking. Understand? Okay na. அப்ப நான் பேசுற இங்கிலீஷ் சரிதானா? I file checking. Available. Checking. Room available. Checking. Okay. நான் இங்கிலீஷ்ல பேசுறேனம்மா. வேலை பார்க்குற மாதிரி ஆக்டிங் பண்ணுவோம். மேடம், சொல்லுங்க மேடம். உங்க அன்லக்கி இங்க ஒரே ஒரு ரூம் மட்டும் இருக்குது. ஐயோ மேடம், ப்ளீஸ் மேடம், அந்த ரூம் எனக்கு கொடுங்க மேடம். அதான் நீங்க அன்லக்கின்னு சொன்னனே. ஐயோ மேடம், அப்படி சொல்லாதீங்க மேடம். ப்ளீஸ் மேடம், அந்த ரூம் எனக்கு கொடுங்க மேடம். நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுதேன். ஐயோ நீங்க அன்லக்கி. ஐயோ புரியாது போல இங்கிலீஷ். நீங்க வெரி அன்லக்கி மேடம். அந்த ஒரு ரூம் இருக்குல்ல மேடம், அத கொடுங்களே மேடம். இந்த அகராதி பிடிச்ச போய் உள்ள எங்க இருக்குன்னு தெரியலையே. அதுதான் கொஞ்சம் இங்கிலீஷ் நல்லா பேசும். நான் சரியா தானே பேசுனேன்? நீங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. ப்ளீஸ் மேடம். ஆமாமா, சரி ஓகே. நீங்க அந்த ரூம் எடுத்துக்கோங்க. ஆனா அந்த ரூமுக்கு இன்னும் 4 பேர் வருவாங்க, பரவாயில்லையா? 4 பேருன்னா ஒரு ரூமுக்கு 4 பேரும் பணத்தை ஷேர் பண்ணிக்கணுமா மேடம்? அதெல்லாம் முடியாது. ஹாஸ்டல் ஃபீஸ் ஒழுங்கா கொடுத்து தான் ஆகணும். அதெல்லாம் ஷேர் பண்ண முடியாது. அந்த ரூம்ல நான் மட்டும் இருந்தாலும் அதே பணம் தான், 4 பேர் சேர்ந்து இருந்தாலும் அதே பணம் தான். ஆமா, அதான் நீங்க அன்லக்கின்னு சொன்னேன். அந்த அன்லக்கியா? ஓகே மேடம், நான் சாயங்காலம் போல லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். இப்பதான் ஃப்ளைட்ல இருந்து வந்தேன். பக்கத்துலயே ஹோட்டல் புக் பண்ணி அங்க தங்கிட்டேன். ரூம் பார்க்க தான் வந்தேன். சரிங்க மேடம், நான் போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். வெளியிட்டு வந்துலாம் வாரியல, இந்த சாக்கெட்டு கீக்கெட்டு இது கொண்டு தர மாட்டீங்களா? மேடம், நானே கொலவெறியில வந்திருக்கேன். ஒரு அகராதி பிடிச்ச போய் தேடி வந்திருக்கேன். கொலவெறியில வந்திருக்கேன் மேடம், கொலவெறியில வந்திருக்கேன். பாருங்களேன் இனி ஆட்டத்தை. ஓகே மேடம், நான் வரேன். எனக்கு என்னமோ அந்த அகராதி பிடிச்ச பேவுல இங்க இருக்க அந்த பேவுல தான் இருக்கணுமோ? ஏன்னா ஒரு அகராதி பிடிச்ச பேவுல இத்தனை பேரை தேடி வரவனா அந்த அகராதி பிடிச்ச பேவுல இந்த பேவுல தான் இருக்கணும். ஏன் பெர்மிஷன் இல்லாம இனி எந்த ரூமும் யாருக்கும் கொடுக்க கூடாது. முக்கிய குறிப்பு,
என்ன தேடி யாராவது வந்தா நான் இல்லைன்னு சொல்லிடணும். ஓகே, அழகும் அழகும் ஒரு சேர இருக்கணும். அழகும் என்னைக்கு ஒன்னாதான் இருக்கணும். நீங்களும் அழகு, நானும் அழகு. அப்பைக்கு தண்டி ஒத்தி நான் கூட்டு வந்திருக்கேன். பாகராடி பிடிச்ச பையன் இல்ல, ஹாஸ்டலே 2 ஆக்கி வச்சிருக்கா. இவ பிறக்கும் போதே சேட்டை பண்ணாளா இல்ல வளரும் போது சேட்டை கத்துக்கிட்டாளா? ஒரு புள்ள சேட்டை பண்ணலாமா? இவ்வளவு சேட்டை பண்ணக்கூடாது. நீ போயிட்டு வாமா, நீ போயிட்டு வா. நான் யாரையுமே ஹாஸ்டல சேர்க்கவே மாட்டேன். கரெக்ட், குட், இப்படித்தான் இருக்கணும். குட் குட், மீனக்கா தான் குட். ஆமாமா, மீனக்கா தான் குட். நீ போயிட்டு வாமா. ஓகே, என் பேக் வேற காணல. ஸ்டேஷன்ல போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். ஓ, பேக் காணல. எஸ், என் பேக் காணல. யாரோ திருடிட்டாங்க. நீ தொலைக்கல, யாரோ திருடிட்டாங்க. எஸ், என் பேக் யாரோ திருடிட்டாங்க. நான் இப்ப ஸ்டேஷனுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். வரட்டா? ஆகராதிக்கு பிறந்த பையன் ஆகராதி படிச்ச பையன். இது எங்க ஓடி போய் பேக்க தொலைச்சிருக்கோம். இப்ப பேக் திருடி போயிட்டா. ஆமா, பொண்ணு பொருள் அப்படி சேர்த்து வச்சிருந்தா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. இங்க ரூம் எதுவும் கிடைக்குமா? ஃபிக்ஸா வேணுமா டெம்பரரியா வேணுமா? கண்டுபிடிச்சாலும் நான் போயிருவேன். நான் கண்டுபிடிக்கிற ஸ்பீடை பொறுத்து இருக்கு பாத்துக்கங்க. சீக்கிரம் கண்டுபிடிச்சானா சீக்கிரம் போயிருவேன். கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கொஞ்சம் தங்க வேண்டியது இருக்கும். சரி, ஆனா உங்க ரூம்ல இன்னொருத்தவங்க தங்குவாங்க, பரவாயில்லையா? என் கூட 100 பேர் வேணாலும் தங்கிக்கிட்டோம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு தச்சமயத்துக்கு ரூம் வேணும், அவ்வளவுதான். சரி, தங்கிக்கோங்க. மற்ற ஃபீஸ் டீட்டெயிலாம் இது லேடிஸ் ஹாஸ்டலு. டெம்பரரியா தங்கவங்களுக்கு கொஞ்சம் ஃபீஸ், கொஞ்சம் நிரந்தரமா தங்கணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. ஓ, அப்படியா? இல்ல பரவாயில்ல, ஏன்னா நான் எப்போ கண்டுபிடிக்கேன்னு தெரியாது. டெம்பரரிக்கே போட்டுருங்க. சரி, நீங்க லக்கேஜ் எடுத்து வரலாம். சரிங்க, நான் சாயங்காலம் போல வரேன். இப்பதான் ஃப்ளைட்ல இருந்து வந்தேன். பக்கத்துல ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். யாரோ என் பேக்க திருடிட்டு போயிட்டாவ. அவிய மட்டும் என் கையில கிடைச்சாவ. என் பேக்க திருடிட்டு போயில, என் பேக்க இன்னும் ஒரு நேரத்துல நான் கண்டுபிடிச்சேன். சார், இந்த டீடைல் ஃபுல்லா இந்த ஃபைல்ல இருக்குது. நான் இத மெயிலுக்கு அனுப்பிட்டேனா கேஸ் முடிஞ்சிரும் சார். சார், குட் மார்னிங் சார். இந்த பொண்ணு யாரு? இது எப்படி கமிஷனர் ரூமுக்குள்ள? ஏமா, நீ எப்படி உள்ள வந்த? அதான் முன்னாடி வெளிய வாசல் இருக்குல, அது வழியா தான் உள்ள வந்தேன். ஏமா, இது கமிஷனர் ஆபீஸ். இங்க எப்படிமா வந்த? ஏதா அப்பாயின்ட்மென்ட் வாங்கிருக்கியா? ஆகா, நம்ம நேர கமிஷனர் ஆபீஸ்க்கு வந்துட்டோமா? ஆகா, அது வந்து மேடம் போலீஸ் ஸ்டேஷன் தான சொன்னாங்க. அகராதி படிச்ச பையல ஏதோ நம்ம மாட்டி விட்டுருக்கே. சாரி மேடம், நான் போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சிட்டேன். இந்த பிள்ளை யாரமா இப்படி கடுப்பேத்துதே. சரிமா, நீ வெளியில போய் நில்லு போ. ஒரு நிமிஷம், எதுக்காக வந்த? அப்பாடா, நல்ல போலீஸா இருப்பான்னு நினைக்கிறேன். என் பேக் காணாம போயிடுச்சு. உங்க பேக்குக்கு காலு கை கண்ணெல்லாம் இருக்குதா? எனக்கு வரதெல்லாம் ஒண்ணு போலே வருதே. எப்படி அவசரப்பட்டு நல்ல போலீஸ் நேர சொல்லிவிட்டேனே. கை கால் எல்லாம் இருந்துச்சா? இல்ல. அது கொஞ்சம் பேசுமா? இல்ல. அப்படின்னா காணாம போச்சுன்னு சொன்னியம்மா? அதான். ஆமா, என் பேக் காணாம போயிடுச்சு. என்ன ட்ரெஸ் போட்டிருந்தது, போகும்போது எப்படி இருந்தது, அதுக்கு வேற ஏதாவது அடையாளங்கள் இருக்கா? ஓட்டுதவளா சீரியஸா கேட்காவளா? சோப்பு கலர் பேக்கு உள்ள என் காலேஜ் புக்கெல்லாம் இருந்துச்சு. 5 ரூபா வேற எக்ஸ்ட்ரா வச்சிருந்தேன். எனக்கு இப்ப அதான் பெரிய கவலையா இருக்கு. அதுக்கு போனுக்கு பண்ண தெரியுமா? இப்படி இல்ல, அது காணாம போயிருக்க, இஷ்டத்துக்கு போயிருக்க. முதலாளி உங்களை விட்டுட்டு அது பாட்டு போயிருக்கு பாருங்க. அதுக்கு அறிவு இருக்கான்னு பாத்தீங்களா? அப்ப இவள நம்மள ஓட்டதான் செய்தே. எப்படி படிக்கிற புள்ளைய விட்டுட்டு ஓடி போயிருக்க? அதுக்கெல்லாம் எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். என்ன தைரியம் இருந்தா உங்களை விட்டு ஓடி போகும். கண்டுபிடிச்சி அதை தூக்கி உள்ள போடுறேன் மேடம். நீங்க கவலைப்படாம போயிட்டு இருங்க. நான் சொன்னேனே, எல்லா ஸ்டேஷனுக்கும் ஆர்டர் போடுங்க. இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து ஒரு பேக் தப்பிச்சு போயிட்டுன்னு எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் போயிருக்கணும். அது எங்க சுத்திட்டு இருந்தாலும் சரி, புடிச்சு உள்ள போடுங்க. 6 மாசம் உள்ள இருந்தா அதுக்கெல்லாம் அறிவு வரும். இப்படி படிக்க பிள்ளை கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி இருக்கு. நீங்க பயப்படாம போங்க மேடம். எங்க சுத்திட்டு இருந்தா சரி, கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. நான் தான் தொலைச்சேன். என்னதே கேட்கல? நான் தான் தொலைச்சேன். புரியல? என் பேக் தொலைஞ்சு போகல. கேட்கல? எங்கயாவது மறந்து வச்சிருப்பேன். காலில பிரஷர் ஏத்துக்கிட்டேன். கைது போடாத நேரமான கேட்க. தம்பி மாதிரி பேசுடா கொஞ்சமாதே. நீ மட்டும் எனக்கு அண்ணனா இல்லையோ? நீ பண்ண வேலைக்கு அவளை மட்டும் கண்டுபிடிச்சுக்கிட்டான். என் மீசையை எடுத்துவேன். மீசை எடுத்துட்டு அவளை என்ன பண்ணு எனக்கு தெரியும். உனக்கு எங்க போச்சா அறிவு? சரி, ஸ்டேஷன்ல போய் கழுத்து போட்டுட்டு போ. சுண்டைக்க பயிலெல்லாம் என்ன மதிக்காத அளவுக்கு அவ பண்ணிட்டு போயிட்டான். நான் அவளுக்கு கொடுக்க போற தண்டனை அவளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். நான் கொடுக்க போற தண்டனை மட்டும் பொறுத்து இருந்து பாரு. இந்த பேக்கு கீழே இருந்து எடுத்தோம்,
காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்குள்ள நினைக்கிறேன், மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. காலேஜ் நேம் அதில் இல்லை, நேமும் மாற்றி இருக்குது. அதனால ஸ்டேஷன்ல கொண்டு ஒப்படைக்கிறதுக்கு வந்தேன். சார் அந்த பொண்ணுக்குள்ள தானே இருக்குமா? அதுல காலேஜ் நேம் இல்லையா? எந்த டீட்டெயிலுமே இல்ல. பேரு இசைன்னு மட்டும் இருந்தது, வேற எதுவுமே இல்ல. இசையா? ஆமா, வேற இசை மட்டும் தான் இருந்தது. மற்றபடி எந்த விவரமும் அதுல இல்ல. ஒருவேளை யாராவது தேடி வந்தாங்கன்னா கொடுத்துருங்க, அதான் கொண்டுட்டு வந்தேன். இப்பதானே வந்துட்டு போனா, அவசரப்பட்டு அனுப்பிட்டேனே. இப்போதான் இந்த சைடு ஒரு பொண்ணு போனா, அந்த பொண்ணுக்கு தானே கொஞ்சம் கேளுங்க பார்ப்போம். எந்த சைடு? இப்பதான் ஸ்டேஷன் வந்து மெயின் ரோட்டுக்கு போனா பாத்துடலாம், போய் பாருங்க பார்ப்போம். அப்போ ஸ்டேஷனுக்கு அந்த பொண்ணு வந்திருக்கு. பேர் என்ன பேரு? அட இவனு இங்கதான் நிக்கானா? வேற இசைன்னு போட்டிருக்கு. ஓ, எங்கன கிடந்தது பேக்கு? மேல்முகத்தரு அந்த தண்ணி டேங்க் பக்கத்துல கிடந்தது. அந்த சைடு எந்த காலேஜ் இருக்கு? நம்ம சக்தி விநாயகர் காலேஜ் தான் இருக்கு. அங்க வேணா கேட்டு பாருங்க, அவங்கள பிள்ளைங்க தான் வச்சுட்டு போயிருக்கோம். ஆமால, அந்த காலேஜ் அங்க இருக்குல்ல. சரி, இல்ல இப்பதான் ஒரு பொண்ணு கேட்டுட்டு போயிருக்கா. அது டேவிட், அதை போய் பார்த்து கொடுத்துரு. அட பாவிகளா, தெரியாம நான் வேற இங்க வந்துட்டேன். அந்த பேக்க கொண்டா. உனக்கு எதுக்குடா? கொண்டாயா? சரி, நான் கண்டுபிடிச்சு கொடுத்துருந்தேன், நீ கிளம்பு. பொம்பளை பிள்ளை பேக்குனா போதுமே, மரியாதை கையில கொடு. டேவிட் கையில கொடு, நீ. நான் கொடுத்துக்கிட்டேன், கிளம்புங்க. வேண்டாம்டா, குடுடா. நான் கொடுத்துக்கிட்டேன்னு சொன்னேன்ல, கிளம்புங்க. சார் இப்படி பேக்க தொலைச்சிட்டேனே, இப்போ நான் பேக்குக்கு என்ன பண்ண? சார் இப்படி பேக்க தொலைச்சிட்டேனே, ஐயோ இப்போ என்ன பண்ண? இது உங்க பேக்கான்னு பாருங்க. இது ஒருத்தங்க கொண்டு கொடுத்தாங்க, இந்த காலேஜ் மாதிரி தான் இருந்தது, அதான் சந்தேகத்துல வந்தேன். இது உங்க பேக்கான்னு பாருங்க. சரியான நேரத்தை தான் கொண்டு கொடுத்துருக்கேன். சாரி, நான் காலேஜ் முழுக்க தேடினேன், கடைசியில தான் தெரிஞ்சிச்சு. இந்தாங்க, நீங்க ரொம்ப நேரம் தேடி இருப்பீங்க, இந்தாங்க. இது உங்க பேக்கு தானே? இந்தாங்க மேடம், உங்க பேக்கை வாங்கிக்கோங்க. சரி, ஓகே, நான் கிளம்புறேன். ஓகே, எனக்கு டைம் இல்லை, நான் கிளம்புறேன். சண்டை போட்டிருந்தா கூட ஏதாவது பண்ணிருக்கலாம். இது இப்படி பேசிட்டு போறதுன்னு பயமா இருக்கு. ஐயோ, இப்ப என்ன பண்ணுது தெரியல. நீங்க சொன்ன மாதிரி ஆபீஸ் நிர்வாகம், வீட்டு பொறுப்பு, இனி எல்லா பிசினஸோட பொறுப்பு எல்லாத்தையும் கண்ணும் கருத்துமா பொறுப்பா நான் பாக்குறேன். நிஜமாவா? நீங்க சொன்ன மாதிரியே உங்க பிள்ளையா எல்லா பொறுப்பையும் நான் பாக்குறேன். சரி, நீ சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சரி, அப்போ ஆஃபீஸ் பொறுப்பு, பிசினஸ் பொறுப்பு எல்லாத்தையும் நீ? எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கிறத. ஆனா பொறுப்பா இருக்கணும்னா எனக்கு ஒரு துணை தேவை. அதுக்கு என்ன, ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் குணத்தை தெரிஞ்சு உன்னை எந்த பொண்ணு நேசிக்கிறாளோ அந்த பொண்ணு நிச்சயமா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அந்த சிரமம்லாம் உங்களுக்கு வேண்டாம். இனி உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் பொறுப்பா இருக்கணும், பிசினஸை பார்க்கணும், ஆபீஸ் நிர்வாகத்தை கையில் எடுக்கணும், அவ்வளவுதானே. நீ படிச்ச படிப்பு என்ன, நீ வாழ்ந்த தோரணை என்ன, ஆனா நீ இப்ப எடுத்துருக்க கோலம் என்னடா? அவ்வளவு பெரிய படிப்பை படிச்சுட்டு இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கேன்னு எத்தனை நாள் வேதனைப்பட்டிருக்கேன். சரிம்மா, இனி அதை பத்தி நீங்க கவலைவே பட வேண்டாம். எனக்கு உறுதுணையா இருக்கிறதுக்கு ஒரு துணை தேவை. நிஜமா உன்னை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு பொண்ணை நிச்சயமா அம்மா பாக்குறேன். இல்ல, நீங்க பார்க்க வேண்டாம், நான் பார்த்துட்டேன். பார்த்துட்டேன். எனக்கு அவதான் வேணும். அவளை கல்யாணம் பண்ணிட்டா நிச்சயமா நான் ரொம்ப பொறுப்பா இருக்கேன். நீங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப பொறுப்பு இல்லவனா, ஒரு பிசினஸ் மேனா என்னால வர முடியும். ஆனா எனக்கு அவ வேணும். அவ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லை. நீ இவ்வளவு விரும்பும் போதே நான் எப்படி உனக்கு வேண்டான்னு சொல்லுவேன்?
அவங்க வீட்டுல போய் பேசினா பேசுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பொண்ணுக்கு உன் மேல விருப்பம் தானே? ஓ, தெரியாது. தெரியாதா? எனக்கு தெரியாது. அவ தான் எனக்கு வேணும். இல்ல உங்க பிள்ளையோட இன்னொரு சீர்பத்தி நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். எனக்கு அவ வேணும். என்ன செய்வீங்களோ யாரு செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அவளை எனக்கு நீங்க பேசி முடிக்கிறீங்க. அவ என்ன காதலிக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த கர்மாந்திரம் எனக்கும் வராது. என்னடா பேசிட்டு இருக்க? அப்ப எப்படிடா கல்யாணம்? அதான் சொல்றேனே, காதெல்லாம் தேவையில்லை. அவ கழுத்துல நான் 3 முடிச்சு போடணும். அவ கடிவாளம் என் கையில இருக்கணும். நம்பர் 1 பிசினஸ் மேனா நான் வந்து காட்டுறேன். இன்னும் மீட்டில் ஓகே தானே? உங்க புள்ள ஒரு புள்ள இந்த லியோன் ஒரு பிசினஸ் மேனா வரணும்னா நான் சொல்ற பொண்ணு கூட நான் வாழணும். அவ கழுத்துல நான் கட்டின தாலி சும்மா பலன்னு மின்னணும். அவளுக்கு உரிமைப்பட்டவனா நான் இருக்கணும். மொத்தத்துல அவ எனக்கு சொந்தமா இருக்கணும். இன்னைக்கே பிசினஸ் பொறுப்பை கையில் எடுத்துட்டு பொறுப்பா இங்க இருந்து கிளம்புறேன். நீ சொன்னதெல்லாம் எனக்கு ஓகே தான். ஆனா அந்த பொண்ணுக்கு உன் மேல விருப்பமா? அந்த பொண்ணுக்கு உன்னை கட்டிக்கிறதுக்கு விருப்பம்னா சொல்லு. எந்த தடை வந்தாலும் சரி, அதை உடைச்சு எறிஞ்சிட்டு நான் அந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க. ஆனா எனக்கு தெரியாது. எனக்கு அவ வேணும். நான் அவளை தூக்கிட்டு வந்து குடும்பம் நடத்துறதுக்கு எனக்கு 1 நிமிஷம் ஆகாது. ஆனா ஊரறிய உலகறிய இந்த லியோனுக்கு அவ பொண்டாட்டின்னு வரணும். எனக்கு அதுதான் முக்கியம். எனக்கு அவ தான் வேணும்னு நினைச்சுதான் மம்மி 10ல் 1 11 தூக்கிட்டு வந்திருப்பேன். தூக்கிட்டு வந்து இன்னத்துக்கு எனக்கு சொந்தமாக்கிருப்பேன். அவ 10ல் 11 கிடையாது. அவ வேற. எனக்கு அவ வேணும். இந்த ஊர் உலகத்துக்கே தெரியணும். இந்த லியோனுக்கு சொந்தமானவானே இந்த ஊர் உலகத்துக்கே தெரியணும். நடத்தி காட்டுங்க. இந்த நோடிய பெரிய பிசினஸ் மேன வந்து நான் நிக்கிறேன். அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணு எங்க இருக்கா?